நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் ஒரு நாட்டுக்கோழி ஒன்று வச்சுருந்தோம். அது ரொம்ப நாளாக முட்டை எங்கே விட்டுச்சின்னு தெரியல. எங்கேயும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் விறகு அடுக்கி வச்சுருந்தோம். அந்த புதார்லேருந்து ஓடினதை பார்த்தேன். போய் பார்த்தா அங்கிட்டு ஒரு 12 முட்டை விட்டு அடை இருந்தது. சரி, இவ்வளோ நாள் அடை இருந்துச்சு, இனிமேல் எடுத்து போய் மாற்றி வச்சா குஞ்சு பொரிக்குமா என்னன்னு சந்தேகத்தில் அங்கேயே வச்சிட்டோம். அது அங்கேயே அடை உட்காந்துட்டு இருந்துச்சு. இப்போது இன்றைக்கி காலைல பார்த்தா குஞ்சு பொரிச்ச சத்தம் கேட்டுது. போய் பார்த்தா குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. பகல்லே எடுக்கலாம்னு முயற்சி பண்ணோம், அது எடுக்க விடல. வெட்டி கொத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நைட்டில் எடுக்கிறோம். இதுக்கே இப்போ கொத்துது. மொத்தம் 12 முட்டை விட்டுருந்துச்சு. 12 குஞ்சுமே பொரிச்சிடுச்சு. எதுவுமே மிஸ் ஆகலை. எல்லா முட்டையுமே குஞ்சு பொரிச்சிடுச்சு. இப்போது இங்கேருந்து மாற்றி வீட்டுக்கு கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். பகல் எடுக்க முடியல, கொத்திடுச்சு. இங்கே பாருங்கள், 12 குஞ்சு. 12 முட்டை விட்டு 4, 6, 8, 10, 12 குஞ்சு. 12 முட்டையுமே பொரிச்சிடுச்சு. பாதி குஞ்சு கருப்பாக இருக்குது, பாதி குஞ்சு தாய் கோழி கலர்லேயும் இருக்குது. இப்போ கொண்டு போய் வீட்டில் கூண்டில் வச்சிடலாம் சேஃப்டியாக. இங்கே இருந்துச்சுன்னா கீரி பூனை ஏதாவது காட்டு பூனை ஏதாவது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூண்டில் வச்சிடலாம். இந்த முட்டை எதுவுமே நம்மளோட கைப்படவே இல்லை. வீட்டில் கோழி முட்டை விடும், 15 முட்டை 20 முட்டை விடும். ஆனால் நம்ம எடுத்து வச்சுருந்து மொத்தமாக அடை வைக்கும்போது 4 முட்டை 5 முட்டை கூழாகி வீணாக போயிடும். ஆனால் இந்த முட்டை எதுவுமே நம்ம கைப்படலை. அதுவே முட்டையிட்டு அதுவே அடை காத்து குஞ்சு பறிச்சதுனால, அப்படி பறிச்சதுனாலயே என்னவோ தெரில, எல்லா குஞ்சுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ மனிதர்கள் கைப்படாமல் அதுவே முட்டையிட்டு குஞ்சு பறிச்சதுன்னா பறவையின எல்லா குஞ்சையுமே குஞ்சு பறிச்சிடும் போல். 12 முட்டை விட்டு 12 முட்டையுமே குஞ்சு பறிச்சிருச்சு. கூண்டுக்கு மாற்றிட்டோம். ஒரு குஞ்சு மட்டும் உள்ளே போகல, வெளியே பூந்து ஓடியா இருக்குது. அவ்வளோதான். 2 நாளைக்கு கம்பு இடித்து போட்டோம்னா, அப்புறம் ஒரு 4 நாள் அரிசி போட்டு உள்ளே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பறக்க கற்றுக்கும். அப்புறம் திறந்து விட்டுறலாம், கோழி மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இந்த கூண்டுக்குள்ளேயே ஒரு 2 நாளைக்கு வச்சு பாதுகாக்கணும், இல்லைன்னா காக்கா பொறுக்கிட்டு போயிடும். மொத்தமாக 12 முட்டை விட்டுச்சு, 12மே பொரிச்சிடுச்சு. ஓகே, நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.